ஹாய்டா, அன்றைக்கி நான் பார்க்க போகிறது ஜிக்கக்கூடிய ஒரு நியூ மினி எஃப்எஃப்டா. ஓகேவா? அது நேம் வந்துட்டு கான்ட்ராக்ட் மேரேஜ் வித் ரவுடி பாய். ஓகே, அப்படி ஸ்டோரிக்குள்ளே போகிறேன்டா. ஸ்டோரியோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு காலேஜோடைய கேட்டு தான் காமிச்சிட்டு இருக்காங்க. ஒரு பையன் எப்படி நின்றுருக்கானாங்க, ஒரு பிளாக் கலர் லெதர் ஜாக்கெட் போட்டுக்கிட்டு அங்கங்கே பியர்சிங், அப்புறம் லிப் பியர்சிங், அதுக்கப்புறம் ஐப்ரோ பியர்சிங்லாம் போட்டுக்கிட்டு ஒரு மாதிரி ஹாட்டாக கோல்டு லுக்குள்ளே நின்றுருக்கான். பார்க்குறதுக்கு ரவுடி தான், பக்கா ரவுடி, ஆனால் அழகான ரவுடி. அந்த பையன் நின்றுருக்கான். இப்போ பக்கத்தில் ஒரு பசங்க கேட்குறாங்க, டீ ஜவுங்கா அவர் வரமாதிரி தெரியலடா, நீ வந்துட்டு ஆல்மோஸ்ட் 20 மினிட்ஸாக வெயிட் பண்ணிட்டுருக்க, நான் வந்து ட்ராப் பண்ணுவா அப்படி சொல்லிட்டு ஒரு பசங்க கேட்குறாங்க. வேணாம் காய் சொல்கிறாங்க. ஏன்டா சொல்கிறாங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருக்காங்க. இவன் நம்ம ஜவுக்கே கிடையாது, இப்போலாம் இருக்கவே மாட்டான், மூஞ்சி தூக்க மாட்டான், அந்த மாதிரிலாம் அவனுக்கு பழக்கமே இல்லை, இப்போ டோட்டலாக மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் இவ்வளோ மாறிட்டானே, அப்படி மேரேஜ் ஆகி 2 months தான் ஆகுது, அது ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ், இதுக்கே அப்படி மாறிட்டான், என்னதான் நடக்குது இதுவும் இவங்களுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அங்கே நிற்கிறது காய் அணிச்சவங்க கூட. ஓகேவா? இப்போ காய் பார்க்குறேன்டே அவர் வரமா தெரியலடா, வாடா சொல்கிறாங்க. ஏன்டா அவருக்கு அவங்க கோவமாக இருப்பானோ அப்படி சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. பின்ன நீங்கள் என்ன தான் கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணியிருந்தாலும் நீ வந்துட்டு அவருக்கு முன்னாடி ஒரு பொண்ணை போய் ஃப்ளட் பண்ணிட்டு இருக்க, நேற்று வந்து நீ ரிஷி கிட்ட ஃப்ளட் பண்ணிக்கிட்டு அவர் பார்க்குறாரு தெரிஞ்சுமே சொல்கிறாங்க. அதை அவனை சும்மா ஜலஸ் பண்ணலாம் தான்டா சொல்கிறாங்க. நீ எதுக்கு அவர் ஜலஸ் பண்ணணும், உங்களுக்கு நடந்த ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ் தானே, நீ எதுக்கு வந்து ஜலஸ் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு நம்ம காய் கேட்குறாங்க. அன்றைக்கி நம்ம ஆஃபீஸ்க்கு போனோம்டா சாட்டர்டே. அப்போ வந்துட்டு அங்கே அவனுடைய செக்ரட்டரி வந்து இன்சல்ட் பண்ணிவிட்டு அவன் எதுவுமே கேட்கவே இல்லைடா, எனக்கு அது கொஞ்சம் ஒரு மாதிரி இதாகிடுச்சு, அதான் நான் வந்துட்டு அவன் இதை கொஞ்சம் ஜலஸ் பண்ணான்னு சொல்லிட்டு நான் ரிஷிக்கிட்ட கொஞ்சம் ஃப்ளட் பண்ணேன், அவன் பார்த்து சொல்கிறாங்க. அவர் பார்க்குறான்னு தெரிஞ்சதை பண்ணேன் சொல்கிறாங்க. அதான் கோமாரி படம், நேற்று தான் அவன்கிட்ட பேசவே இல்லைடா அப்படி சொல்கிறாங்க. 2 மணி நேரத்துல வந்து இக்னோர் பண்ணிட்டு இருக்கான், ஒர்க்கை மட்டும் போய் ஃபோக்கஸ் பண்ணுறேன், என்கிட்ட பேச மாட்டேன்றா, அதுக்கு முன்னாடி ஜங்குக்கு சாப்பிடு தூங்க நிறைய சொல்லுவான், நேற்று தான் அவன் பேசவே இல்லைடா, அங்கேருந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிற வரைக்கும் எதுவும் பேசலை, வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பேசல, மார்னிங்கும் பேசல அப்படி சொல்லிட்டு ஜங்கு சொல்லிட்டு இருக்காங்க. ஜிக்குக்கு தானே மேரிட். ஓகேவா? நம்ம ஜிமின் ஒரு சிஇஓ. இப்போது நம்ம காய் பார்க்குறாங்க. அங்கே பாரு ஜங்கா சொல்ல தப்பா எடுத்துக்காது, அவங்க 2 பேருக்கு நடந்து ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ், இன்னும் ஒரு 4 month நீ பிரிய போகிற, உங்களுக்கு மேரேஜ் ஆகிட்டு 6 month தான் கான்ட்ராக்ட் இருக்குன்னு எடுத்துருக்கு, 2 months முடிஞ்சிச்சு, இன்னும் 4 month தான் இருக்குது, அப்புறம் 4 month ஆஃப்டர் பீரியட் என்ன போகிறீங்க, இதை எதுக்கு ஜலஸ் இந்த பாசிட்டிவ்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காய் கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. எனக்கு காய்க்கு புரியுது, ஜங்கு வந்து ஜிம் ஃபாலோ ஆகிட்டாங்கன்னு புரியுது, நான் ஒத்துக்க மாட்டான் அப்படின்னு அவருக்கு தெரியுது. ஏன்னா இப்படி இருந்தவனே கிடையாது, யாரை பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு அப்படி இருப்பான், அவனுக்கு பாசிட்டிவ் ஜலஸ்லாம் சுத்தமாக ஆகாது, ஆனால் இப்போ வந்துட்டு வேறு மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம காய் யோசிக்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. அதே சொல்கிறாங்க. எனக்கு தெரியல அப்படி சொல்லிட்டு அமைதியாக நின்றுருக்காங்க. ஃபேஸில் அப்படி பவுட் பண்ணவே மாட்டார், ஆனால் க்யூட்டாக பவுட் பண்ணி நின்றுருக்காரு. காய் பார்க்குறாங்க. வச்சோ என் ஜங்க் தானே இது அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காரு. இப்போது இன்னும் 10 minutes போயிடுச்சு, ஜங்க் காய் பார்க்கண்டே 1/2 hour ஆகிடுச்சு, கண்டிப்பாக அவர் வரமாட்டார் போல, வாடா சொல்கிறாங்க. இல்லைடா 2 months ஒரு டைம் கூட என்னை பிக் பண்ணாமல் ட்ராப் பண்ணாமல் இருந்தது இல்லையே, கரெக்டாக நான் ட்ராப் பண்ணுவோம், கரெக்டாக பிக் பண்ணுவானே அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்கு சொல்கிறாங்க. அதை சொல்கிறேன், நானே பைக்கில் போகிறேன் சொல்ல கூட வேணாம், ட்ராப் பண்ணிட்டு அவன் தான் ட்ராப் பண்ணுவான், இப்போ வருவான்டா, வராமல் இருக்க மாட்டான், ஏன்னா ஒர்க்காக இருப்பான் வருவான் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்கு வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. டே உன்னோட 2 வயசு 3 வயசு பெரியவடா, கொஞ்சம் மரியாதை கொடுடா சொல்கிறாங்க. அவன் என் ஒய்ஃப் தானே அது ஜங்கு சொல்கிறாங்க. டே நீ என்ன நீ சின்ன பையன் தானே சொல்கிறாங்க, எனக்கு அதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை அப்படி சொல்லிட்டு ஜங்கு நின்றுட்டுருக்காங்க. இப்போ நம்ம காய் தான் பார்த்துட்டே இருக்காங்க. ஜங்கோட ஒவ்வொரு ரியாக்ஷனும் க்யூட்டாக இருக்குது பார்க்கறதுக்கு. இப்போது அங்கே ஒரு கார் வருது, காரோட சவுண்டு கேட்டதும் ஜங்கோட பேச அப்படியே க்யூட்டாக ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுறாரு, அப்படியே ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. காய் தான் நோட் பண்ணுறாங்க, எப்போ 2 இப்படி மாறினேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு லவ் வந்து ஒரு ரவுடி கூட இப்படி தான் அழகாக தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. டே கார் வருது அப்படின்னு சொல்கிறாங்க, வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி கேஷுவல் நின்றுருக்காங்க. டே பாரு சொல்கிறாங்க, நான் ஏன் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஜங்கோக்கு ஹாப்பியாக நின்றுருக்காங்க. இப்போ அந்த கார் அங்கே பக்கத்து வந்து நிற்கிதுன்னுட்டு அந்த கார்ட்டு பசங்க இறங்கிட்டு ஜங்கு தம்பி எப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோட பேச மாறி போயிடுது, என்னன்னு சொல்லி டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்து அவங்க டிரைவர் இறங்கி நின்றுருக்காரு. ஏன்னா எப்போவுமே ஜிமின் தான் ட்ரைவ் பண்ணிட்டு வருவாங்க, ஜிமின் ஜங்கு கூட்டிகிட்டு வரும்போது டிரைவர் வர மாட்டாங்க. இப்போ நம்ம ஜங்கு பார்க்குறாங்க. ஆனால் நீங்கள் சொல்கிறாங்க வீட்டுக்கு போடாமல் தம்பி, சாரி கொஞ்சம் லேட் ஆகிட்டு வரதுக்கு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஆமாம் தம்பி ஜிமின் தம்பி முன்னாடியே சொன்னாங்க நீங்கள் போய் கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு, நான் தான் கொஞ்சம் ஒர்க்கில் மறந்துட்டேன்ப்பா மன்னிச்சிக்கோ, வீட்டுக்கு போடாமல் கேட்குறாங்க. அவங்க வரல சொல்கிறாங்க. யாருப்பா சொல்கிறாங்க, ஜிமின் சொல்கிறாங்க. ஓ ஜிமின் தம்பியா, ஜிமின் தம்பிக்கு மீட்டிங் இருக்குப்பா, ஓகேவா வர முடியல சொல்கிறாங்க. இப்போ அவங்க கூட பேச டோட்டலாக மாறி போயிடுது. ஏன்னா ஜிமினுக்கு எவ்வளோ ஒர்க் இருந்தாலும் அது அப்படி அதை வந்துட்டு கொஞ்சம் டைம் சேஞ்ச் பண்ணி வச்சுருவார், அதை தள்ளி போட்டுட்டு நம்ம ஜிம்னு தான் ஜங்கு பிக் பண்ண அவர் வருவார், எவ்வளோ ஒர்க் இருந்தாலும் சரி அப்படியே அவாய்ட் பண்ணிட்டு வந்துடுவார். அது அவர் ஜங்குக்கு தெரியும். ஏன்னா நான் சொல்லுவாங்க ஜங்கோட செக்ரட்டரி திட்டுவாங்க, ஜங்குடி அதாவது ஜிம்முடைய அத்தை பையன் அதாவது யோனிச்சு இருக்காரு, அவரும் ஒன்றா பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அவர் வந்து வீட்டில் ஸ்டே பண்ணியிருக்காரு, அவருமே திட்டுவார் எதுக்கு வந்துட்டு இவ்வளோ ஒர்க்கில் இது பண்ணிட்டு இருக்காரு இவனுக்காக சொல்லி திட்டிகிட்டே இருப்பாங்க. ஏன்னா ஜங்குக்கு அப்படி பண்ணுறது அப்படி இருக்கும், நம்ம ஜிம்மில் ஜங்கு ரொம்ப ஹார்ட் பண்ணுவாங்க, இன்டெரக்டாக ஹார்ட் பண்ணுறது அவர் விளையாட்டுத்தனமாக பண்ணுற பேரில் ஹார்ட் பண்ணிட்டு இருப்பார். அதனால
இப்போ நம்ம ஜங்கூர் மார்க்கு எவ்வளோ ஒர்க் இருந்தாலும் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு என்ன பிக் பண்ண வருவானே, அவனுக்கு மீட்டிங்னா ஒரு விஷயமே இல்லையே அப்படி சொல்லிட்டு ஜங்கு ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. நீங்களே தான் வந்தீங்க? ஆமாம் தம்பி, நான் என்ன தான் அனுப்புனாரு, முன்னாடியே சொன்னார், நான் அந்த மாதிரி தான் தப்பாக நினச்சிக்காங்க, சாரி நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிரைவர் கூப்பிட்றாங்க. ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்குது, கஷ்டமாக இருக்குது. அவருக்கு ஏன் அவன் என்ன இக்னோர் பண்ணுறான், நான் ஜங்குக்கு ஒரு மாதிரி கஷ்டமாகவே இருக்குது. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க, நீ போறியா இல்லை நான் சொல்கிறாங்க, இல்லைனா நான் போகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஃபேஸை மாறி போயிடுச்சு. இப்போ இதை பார்க்கறதுக்கும் காய் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் இப்போ வேணும்னா அவரை ஹர்ட் பண்ணுறான், என்ன தான் பண்ணுறது? அவர் எந்த இன்டென்ஷனில் இவனை மேரேஜ் பண்ணிட்டாங்கன்னா எனக்கு அவர் தெரியவே இல்லை. ஆனால் ரொம்ப கேரிங்காக இருக்கார், எப்போவுமே ரொம்ப கேரிங்காக சாஃப்டாக பார்த்துக்கிறாங்க. இவரும் இவனையும் பக்கத்தில் வச்சு பார்த்தாக்கா அவரை சின்ன போய் மாதிரி தெரியாது பார்க்குறதுக்கு. ஆனாலும் இவன் வந்துட்டு இந்த மாதிரி இருக்கானே செப்டம்பர் காய்க்கு ஒரு மாதிரிக்கு வந்து மேரேஜ் லைஃப்பில் செட் ஆகான்னு சொல்லுவான், மேரேஜ் லவ் இதெல்லாம் வேண்டாம் தானே சொல்லுவான். அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காய் நினச்சிட்டு இருக்காங்க. அங்கே வந்து ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்க, இவனும் வேறு ஆப்ஷனே இல்லாமல் தான் பண்ணிக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு காய் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போது ஜங்கு வந்து காரில் உட்காராங்க, ஆனால் போனான்னு சொல்கிறாங்க. இப்போ டிரைவரும் கார் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த பக்கம் ஜங்கு குரம்புல அவ்வளோ அமைதியாக வந்துட்டு இருக்காங்க, ஒரு வார்த்தை கூட பேசாமல் அவ்வளோ சைலண்டாக இருக்காங்க. அவ்வளோ ஒரு ஆஃபீஸர் பார்க்குறாண்டா ஜிம்மின்னு சொல்கிறாங்க. சொல்லி அனுப்பிச்சிடா சொல்கிறாங்க. நீ எதுக்காக டிரைவர் அனுப்புலான்னு சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க சொல்கிறாங்க. இல்லைடா, நான் தேவையில்லாமல் என்னோட மனசில் வந்து ஃபீலிங்ஸை வளர்த்துட்ருக்கேன், அது என்னை ரொம்ப ஹர்ட் பண்ணுது சொல்கிறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியும்டா அவனுக்கு என்ன பிடிக்காது சொல்லிட்டு, அவன் என்ன வேணும் தான் நான் ஹர்ட் பண்ணுறான்னு எனக்கு புரியுது. எதுக்கு என்னால் வந்துட்டு தேவையில்லாமல் இதை டிஸ்டர்ப் ஆகிட்டு வேண்டாம், 3rd இயர் நல்லா படிச்சுட்டு முடிச்சுட்டு அவனுக்கு பிடிச்ச மாதிரி ஃப்ரீடமாக போயிட்டோம் ஓகேவா. அங்கிள் என்ன சொன்னாங்கன்னாக்கா, நீ கொஞ்சம் சேஞ்ச் பண்ணு, அவனுக்கு வந்து உலகத்தை வந்து காமி, அவனுக்கு கஷ்டம் என்னன்னு தெரியணும் அப்படின்னு சொன்னார். நான் அதுதான் வந்துட்டு அவனுக்கு பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் அவனை ஹர்ட் பண்ணவும் முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஜெமின் தான் ரொம்ப அழகாங்க. இப்போ நம்ம எம்ஜிஆர் பார்க்குற ஜெமின் எதுக்குடா அழகாக சொல்கிறாங்க, ஒன்றும்டா எனக்கு அவனுக்கு பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும், ஆனால் அவனுக்கு என்ன பிடிக்காது அவன்கிட்ட சொல்லிட்டான், அதனால உனக்கு ஒரு பர்சனலாக ஒய்ஃபாக நான் பார்க்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான். செகண்ட் என்ன ஹர்ட் பண்ணுறதா நினச்சி அவன் ஏதோ பண்ணிகிட்டு இருக்கான், என்ன பாசிட்டிவ் ஆகணும் ஜெலஸ் ஆகணும் என்னமோ சொல்லிட்டு இருக்காது பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெமின் சொல்கிறாங்க. ஆனால் நீ சொல்கிறாங்க பரவாயில்லடா அவன் ஹாப்பியாக இருந்தால் போதும், அவனுக்கு வெளி உலகமே தெரியல, இப்போதைக்கு நான் அவனுக்கு எல்லா காரியம் வாங்கி வச்சிருக்கேன், அந்த ரீசனால நம்ம சொல்கிறது அமைதியாக கேட்டுருக்கான், எல்லாத்தையும் நம்ம சொல்கிறத அவன் கேட்கவே மாட்டான் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க அவன் சொல்கிறதும் கேட்க மாட்டான். அங்கிள் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அவன் நினச்சி. அந்த அங்கிளுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கான் 6 மந்த்தில் அவனுக்கு டோட்டலாக சேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்லிட்டு, இன்னும் ஒரு கொஞ்சம் டேஸ் போனாக்கா அவனே புரிஞ்சுப்பான், எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு மணியோட வேல்யூ என்ன, நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவன் புரிஞ்சுப்பான், லைஃப் இந்த வேர்ல்டை பற்றி தெரிஞ்சுப்பான் ஓகேவா. அதுக்கப்புறம் வெளில போகிறப்ப எனக்கு பிரச்சனை கிடையாது, அவன் என்னட்டு போகிறப்போ வந்துட்டு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்கிறாங்க. இப்போ நம்ம எம்ஜிஆர் பார்க்குறாங்கன்னா உனக்கு அது ஹர்ட் ஆகுதுலாம் சொல்கிறாங்க. பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்காங்க. எனக்கு டிரைவர் அனுப்புனா சொல்கிறாங்க. நான் போனால் அது வேறு மாதிரி ஆகிடும் ஓகேவா, நான் போனால் அவன் யார்கிட்ட என்ன பசுவாங்கன்னு சொல்லிட்டு வேறு ஒரு பொண்ணு ஃப்ளட் பண்ணுறான், அது வேற பார்த்தாக்கா அவனுக்கு ஃபியூச்சர் பிரச்சனை ஆகும்டா சொல்கிறாங்க. இந்த மாதிரி தப்பான ஒரு பையனாக இருக்கான்னு தெரிஞ்சார், அப்படியே கூட பிரச்சனை இல்லை, பொண்ணுங்க விஷயத்தில் அப்படி இருந்தால் வச்சுக்கேன் லைஃப் ரொம்ப ஸ்பாயில் ஆகும்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்கிறாங்க. இப்போ எம்ஜிஆர் பார்க்குறாங்க, நீ அவனுக்காக என்னென்ன யோசிக்கிறல சொல்கிறாங்க. பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் அமைதியாக இருக்காங்க. இப்போ நம்ம எம்ஜிஆர் பார்க்குறாங்க, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்களோட ஒர்க்கு பார்த்துட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் இப்போ டைம் ஒரு 7 o'clock ஆகுதுரா. ஜவுக்கு தான் வந்துலேருந்து எதுவுமே சாப்பிடாம உட்காந்துருக்காங்க. இப்போ ஒரு மேடை பார்க்குறாங்க. ஜங்கு தம்பியை சொல்கிறாங்க, என்ன ஆண்டி சொல்கிறாங்க, இவனுக்கு வந்து ஸ்நாக்ஸ்லாம் கேட்பலப்பா, எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன், ஏன் சாப்பிடல அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜங்கு பார்க்குறாங்க. எனக்கு எதுவும் வேண்டாம் ஆண்டி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறேன், எனக்கு எதுவும் வேண்டாம் ஆண்டி சொல்கிறாங்க. ஏன்ப்பா அப்படி கேட்குறாங்க. எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக உட்காந்துருக்காங்க. சோஃபாவில் ஒரு மாதிரி ஃபேஸை பவுட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ அந்த அஜுவன் பார்க்குறாங்க. வீட்டுக்கு வந்து எதனா கொடுங்க கேட்டே இருப்பார், வீட்டில் ஃபுல்லாக ஸ்நாக்ஸ் தான் சாப்பிட்ருப்பாரு, எப்போ துட்டுன்னு இருப்பார், ஏன் இன்னைக்கு எப்படி இருக்காரு, இவர் அடிக்கடி ஜிமின் தம்பி ஹர்ட் பண்ணுவார் எனக்கு தெரியும், இருந்தாலும் ஜிமின் தம்பியே சொல்லுவாங்க அவனை ஹர்ட் பண்ணால் பரவாயில்ல, நீங்கள் யாரும் ஹர்ட் பண்ணுறாதீங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அந்த ரீசன் வந்து நாங்கள் இவ்வளோ அழகாக பார்த்துக்குறோம், அவ்வளோ கேர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெயிலாக நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ அந்த வீட்டோட டோர் வந்து ப்ரெஸ் ஆகிட்டு இருக்கு. அஜுவன் போய்ட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தாங்க ஒரு பொண்ணு அவ்வளோ அழகாக வந்து நின்றுருக்கா. இப்போ அஜுவன் பார்க்குறாங்க. மெர்லின் அப்படி சொல்கிறாங்க. அஜுமா எப்படி இருக்கீங்க சொல்கிறாங்க. நல்லா இருக்கு உள்ளவா அப்படி கூப்பிடுறாங்க. இப்போ ஒரு பொண்ணு அவருடைய லக்கேஜ் உள்ள வந்துட்டு இருக்கா. இப்போ ஜங்கு வந்து டிவி பார்த்துட்டு இருப்பாங்க சோஃபாவில் உட்காந்துட்டு. திரும்பி பார்க்குறாங்க. பார்த்து இந்த பொண்ணு அவ்வளோ அழகா ஒரு மாதிரி அப்படி ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கா, ரொம்ப அழகாக அப்படியே வந்து நின்றுருக்கா. இப்போ எதை பார்க்குறது ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ யார் சொல்லி பார்த்துருக்காங்க, நீ யார் அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம அஜுவன் பார்க்குறாங்க. பாருப்பா இவங்க வந்துட்டு ஜிம்முடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு ஓகே, ஜிமின் அண்ட் யோன்ஜோனே பெஸ்ட் ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, மாமா ஜிமின் அண்ட் யோன்ஜோனே பெஸ்ட் ஃப்ரெண்டு, பேர் மெர்லின் ஓகேவா, அப்ராட்ல இருந்தாங்க, இப்போ தான் திரும்பி வந்திருக்காங்க, நீ ரெஸ்பெக்டாக பேச ஓகே, உன்னோட பெரியவங்க அப்படி சொல்கிறாங்க. ஜிமின் எப்படி உன்னோட 3 years பெரிய பையனும் அதே மாதிரி இவங்களுக்கும் ஜிம்முக்கு ஒரே வயசு தான். ஜிம்முக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சன் ஓகேவா, நீ வந்துட்டு ரெஸ்பெக்டாக பேசு, இல்லைனாக்கா ஜிம்முக்கு கோவம் வரும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு பார்த்து ஜங்கு கிட்ட சொல்கிறாங்க. அது அஜுமா ஜங்குக்கு ரொம்ப கோவம் வருது. ஆனால் சொல்கிறாங்க ஜிமினா பார்க்க தான் வந்திருக்காங்க சரியா, நீ எதுவும் சொல்லாத அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கு ரொம்ப கோவம் வருது. இப்போ நம்ம இந்த பொண்ணு பார்க்குறா இவங்க ஜங்குக்கா அப்படி சொல்லிட்டு நம்ம அஜுமா கிட்ட கேட்குறா. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம அந்த பொண்ணு வந்து முன்னாடி உட்காரா சோஃபாவில் அந்த ஜங்குக்கு முன்னாடி கால் போட்டு உட்காரா. உனக்கும் ஜிம்முக்கு என்ன ஜஸ்ட் கான்ட்ராக்ட் மேரேஜ் ஓகேவா, நீ ஏன்னா ஜிமின் பக்கத்தில் இருக்க டிசர்வான பாசன் இல்லை புரியுதா அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. இதை பார்த்து ஜங்கு ரொம்ப
ரொம்ப கோவம் வருது. நீ யாரை சொல்றதுக்கு அப்படி சொல்றாங்க. இப்போ இந்த அஜிமா தான் ஜங்கு தம்பி சொல்றாங்க. இப்போ ஜங்கு யார் சொல்றது கேட்கறதா இல்லை. ஜிமி என்னோட ஒய்ஃப் ஓகேவா, நான் ஜிமோட ஹஸ்பண்ட். இப்போ வரைக்கும் நாங்கள் கண்டுபிடிச்சி லீகல் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான் ஓகேவா. எங்களோட கான்ட்ராக்ட் மேரேஜ் தான். அது உனக்கு தெரியும் அப்படி கேட்குறாங்க. ஜிமி என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லுவான். சரியா சொல்றாங்க. இது கேட்குறோம் ஜங்கு ரொம்ப கோவம் வருது. இதுக்கு அவங்க இவள்கிட்ட சொன்னோம் அப்படி சொல்லிட்டு ரொம்ப கோவம் வருது. எங்க பாரு இது எங்க வீடு சரியா, நீங்க வந்துட்டு ஜிம்மை பார்த்துக்கப்புறம் போய் நீங்க இருக்கக்கூடாது, இதுக்கு லக்கேஜ் எடுத்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கேட்குறாங்க. இப்போ மெர்லின் பார்க்குறேன். இங்கே பாரு இது ஜிம்மோட வீடு ஓகே, உன்னோட வீடு இல்லை அப்படி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, இது என்னோட ஜிம்மோட வீடு ஓகேவா, இது என்னோட ஜிம்மி அண்ட் எம்ஜியோட வீடு. நான் இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறேன் கொஞ்சம் டேஸ்க்கு ஓகேவா. நான் ஒரு டேஸ்க்கு அப்புறம் அவங்க பார்க்குறதாக வந்திருக்கேன். உங்கள்கிட்ட பேச என்ன மூட ஸ்பாயில் பண்ணிக்க விரும்பல அப்படி சொல்லிட்டு பொண்ணு தான் அஜ்மா என் ரூம் சொல்கிறாங்க, மேலே இருக்க சொல்கிறாங்க. இப்போ இந்த பொண்ணுமே வந்துட்டு மேலே போகிறான். ஜங்கோட முறைச்சி பார்க்குறாங்க. யாரோ ஒரு பொண்ணு வந்துட்டு இப்படி பேசிட்டு போகிறவளோ எதுக்க முடியல. ஜங்கு பார்க்கணும் வரட்டும் அப்படின்னு சொல்லி ஜங்கு தான் கோவமாக உட்காந்துருக்காங்க. இப்போ டைம் ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 hour போகுதுடா. இப்போ 7:30 ஆகுது. இப்போ தான் நம்ம இந்த பொண்ணு கீழே வர அஜ்மா அன்னைக்கு நான் குக் பண்ணவா சொல்கிறாங்க. நீ ஏடா நான் குக் பண்ணவா, எனக்கு ஜிம்முக்கு வந்து குக் பண்ணி கொடுக்கணும் ஆசையாக இருக்குது சொல்கிறாங்க. சரி குக் பண்ணு சொல்கிறாங்க. இப்போ நம்ம வந்து ஜங்கு பார்க்குறாங்க. என்ன விடவா பச்சா குக் பண்ணிடுவா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. குக் பண்ணுறது அந்த வீட்டில் ஆனாலும் நல்லா குக் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு ஒன்று முறைச்சி பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு ஒரு அழகாக இருக்கலாம், அதுவும் ஜங்கு ஒரு மாதிரி இருக்கு. ஃப்ரெண்டு தாண்டி இதெல்லாம் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு குறுக்குன்னு பார்த்துட்டு இருக்காங்க. இது பக்கம் அந்த பொண்ணு ஏப்ரன் வேர் பண்ணிட்டு ஸ்பீடாக குக் பண்ண ஆரம்பிக்கிறா. ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்கு. இவரு ப்ரொஃபஷனலாக குக் பண்ணுவாளா சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு வெஜிடபிள் கட் பண்ணுற ஸ்டைல் அப்படி இருக்கு. இது ஜங்கு குறுக்குன்னு பார்த்துட்டு இருக்காங்க. இப்படி குக் பண்ணிட்டு இருக்கா பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ஸ்மெல்லுமே நல்லா இருக்கு. அவள் வெரைட்டி குக் பண்ணுறா. எல்லாமே ஜிம்மோட ஃபேவரட் ஃபுட்டு, எம்ஜியோட ஃபேவரட் ஃபுட்டு. இதை பார்த்தோம் ஜங்கு ஒரு மாதிரி இருக்கு. இதெல்லாம் அவங்க பிடிக்குமாச்சு அப்படின்னு சொல்லி ஜங்கு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த பொண்ணு அழகாக குக் பண்ணிட்டு இருக்கா. அந்த அஜிமால வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு ஸ்பீடாக குக் பண்ணிட்டு இருக்கான். ஃபைனலாக ஒரு 1/2 hour முடிச்சிடறா. எல்லாத்தையும் முடிச்சுட்டு டைனிங் டேபிள் ஃபுட்டெல்லாம் சர்வ் பண்ணுறா. இப்போ கேட்டால் ஒரு கார் சவுண்ட் கேட்குது. இப்போது அந்த பொண்ணு பார்க்குற மெர்லின் பார்க்குறா. இது ஜிம்மின் கார் தானே சொல்கிறாங்க. ஆமாம் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ரொம்ப ஹாப்பியாக வந்து ஓடிட்டு இருக்கா. இப்போ அஜிமா பார்க்குறாங்க. பாருங்க பேசலாம் ரொம்ப ஒரு மாதிரி ஸ்வெட்டாக இருக்கா. அச்சோ அப்படியா, நான் போய்ட்டு பேச வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு மேலே போயிடறா. இது கேட்குற இதை பார்க்குற ஜங்கு ரொம்ப கோவம். ஒரு ஃப்ரெண்டு தானே எப்படி போய் நின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு மேக்கப்லாம் பண்ணாமல் என்ன சொல்லிட்டு ஜங்கு ரொம்ப கோவம் வருது. பார்த்து முறைச்சி பார்க்குறாங்க. ஃபுட்டு நல்லா வாசனை வர இருக்குது. ஜங்கு ஒரு மாதிரி முறைச்சி பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் மேலே அந்த பொண்ணு போய் ஃப்ரெஷ்ஷப்பாக போயிட்டா. இவர் நம்ம ஜிம்மின் நினச்சிட்டு ரொம்ப டயர்டாக உள்ள வந்துட்டு இருக்காங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஜிம்மின் யூனியன் வந்துட்டீங்களா சொல்கிறாங்க. வந்துட்டான் ஆண்டி எப்படி சொல்கிறாங்க. ஆனால் ஜிம்மின் அவங்க பார்க்கவே இல்லை. அவர் பாட்டுக்கு டயர்டாக வந்துருக்காரு. கோட்டை வந்து ரிமூவ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. இப்போ நம்ம யோனிச்சிட்டு பார்க்குறாங்க. போகலாம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரலாம் சொல்கிறாங்க. இப்போ யோனிச்சிட்டு பார்க்குறாங்க. ஆண்டி என்ன நல்ல வாசனையாக இருக்குது சொல்கிறாங்க. அது ஃபுட்டு வந்து குக் பண்ணியாச்சுப்பா சொல்கிறாங்க. இப்போ யோனிச்சிட்டு பார்க்குறாங்க. ஆனால் இது சொல்கிறாங்க, இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாசனம் குக் பண்ணாங்க சொல்கிறாங்க. எங்கே பிடிச்ச பாசனம் யார் சொல்கிறது யோனிச்சிட்டு கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. நான் தான் அப்படி சொல்கிறாங்க. திரும்பி பார்த்தாக்க அந்த பொண்ணு சீக்கிரம் ஃபேஸில் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கா. ஸ்டெப்பு கிட்டே நின்றுருக்கா. பாதி ஸ்டெப்பில் நின்றுருக்கா. இது பார்க்குறேன் ஜங்குக்கு ரொம்ப கோவம் வருது. ஜிம்னு நினச்சி பார்க்குறேன். மெர்லின் அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ ஜிம்மில் டேடாக வந்திருப்பாரு. ஒரு கோட்டெல்லாம் கட்டிட்டு வந்துட்டு இருப்பாரு. இப்போ நம்ம மெர்லினை பார்த்து ஜிம்முக்கும் நினச்சிருக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுது. அவள் ஓடி வர ஓடி 2 பேர் சேம் டைம் ஹக் பண்ணிடா. இவங்கள்ட்ட போய் ஹக் பண்ணுறேன். எப்படி இருக்கு அப்படி சொல்கிறாங்க. நல்லா இருக்கா சொல்கிறாங்க. என்ன சர்ப்ரைஸ் ஆகும் சர்ப்ரைஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. இப்போ ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும். பார்த்து 2 days ஆச்சு அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்னு சொல்கிறாங்க. யோனிச்சு பார்க்குறாங்க. ஆமாண்டி உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு அப்படி சொல்லிட்டு 2 பேரும் பேசுகிறாங்க. ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் உன்னை பார்த்துருப்பாங்க. இப்போ 2 பேரும் 3 பேரும் சேர்ந்து ஹக் பண்ணிடுறாங்க டைட்டாக. இப்போ யோனிச்சிட்டு பார்க்குறாங்க. அப்போ நீ தான் குக் பண்ணியிருக்காங்க. ஆமாம் நான் குக் பண்ண வேறு யாரும் குக் பண்ணுவா சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. எவ்வளோ டேஸ்க்கு அப்புறம் பார்க்குறோம் சொல்கிறாங்க. என்னடி சடனாக சொல்கிறாங்க. அதுவா உங்கள்கிட்ட நிறைய பேச வேண்டியது இருக்குது. நீங்கள் எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணணும் சொல்கிறாங்க. கண்டிப்பாக நினைக்கடல் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக போய்ட்டு விட்டா சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மி யோனிச்சிட்டு மேலே போகிறாங்க. இந்த பக்கம் இந்த பொண்ணு தான் ஃபுட்லாம் டைனிங் டேபிள் எடுத்து வச்சிருக்கா. பார்த்து அரேஞ்ச் பண்ணுற எல்லாத்தையும். இப்போ நம்ம ஜம்முக்கு அப்படியே எழுந்து போகிறாங்க. கரெக்டாக ஜிம் ரூமுக்கு போனாங்க. ஜம்மு போய்ட்டு ரூம் டோர் லாக் பண்ணுறாங்க. ஜிம் டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்துட்டு கண்டுக்கவே இல்லை. அவர் பாட்டுக்கு ஒரு கேஷுவல் ட்ரெஸ் எடுத்து போயிட்டு ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிடாரு. ஜங்கோட பெட்டில் போயிட்டு அமைதியாக உட்காந்துருக்காங்க முறைச்சிக்கிட்டு. இந்த பக்கம் ஜிம் போய் ட்ரெஸ்ஸை செஞ்சு போட்டு விட வராங்க. இப்போ நம்ம ஜிம்மி வெளில வராரு. வெளில வந்து ஜம்மு பார்க்குறாங்க. ஜிம்மின் அப்படி கூப்பிட்றாங்க. என்ன வேணும் சொல்லி ஜிம்மி கேட்குறாங்க. இப்போ ஜம்மு பார்க்குறாங்க. நான் உன்ட்ட தான் பேசுகிறேன் சொல்கிறாங்க. கேட்குது பேசுகிறார் ஜிம்மி சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு ஒரு மாதிரி இருக்குது. நான் உன்ட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க. இப்போது ஜிம்மி பார்க்குறேன். எனக்கு கேட்குது ஜங்குக்கு என்ன வேணும்னு சொல்கிறேன். ஜிம்மி சொல்கிறாங்க. கிரெடிட் கார்டு வேணுமா வெளில எங்கன்னா போகணுமா அப்படி கேட்குறாங்க. என்ன சொல்கிறாங்க. கிரெடிட் கார்டு வேணுனாக்கா அங்கே எடுத்துக்குவோம். வெளில போனாலும் போய்க்கோணும் பிரச்சனை இல்லை அப்படி ஜிம்மி சொல்கிறாங்க. ஜங்கு ஒரு மாதிரி இருக்கு. எனக்கு டேஸும் போகக்கூடாது பிடிச்சி வைப்பாரு. இப்போ பார்த்தா இப்படி சொல்கிறது ஒரு மாதிரி இருக்குது. என்ன சொல்கிறாங்க. உனக்கு வெளில போனால் போக சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. அந்த பொண்ணு யார் கேட்குறா சொல்கிறாங்க. அதான் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காள். அவள் யார் கேட்குறாங்க. என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு மெர்லின் அப்படி ஜிம்னு சொல்கிறாங்க. அவள் எதுக்கு வந்திருக்கா சொல்லி கேட்குறாங்க. என்னை பார்க்க தான் வந்திருக்காங்க சொல்கிறாங்க. அவங்கள்ட்ட எதுக்கு சொன்னேன் நம்ம கான்ட்ராக்ட் மேரேஜ் பற்றி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் திரும்பி பார்க்குறாங்க. நீ சொல்லியா உங்கள் காலேஜுக்கே இப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜங்கு ஒரு மாதிரி கதை சொல்கிறாங்க. நீ சொல்லு நமக்கு நடந்து கான்ட்ராக்ட் மேரேஜ் தான் நம்ம ஒய்ஃப்லாம் இல்லை அப்படி சொல்லிட்டு நான் அவங்களோட ரியல் ஒய்ஃபில் சொல்லிட்டு நீ தானே சொன்ன எல்லாருக்கும் முடியும் அப்படி ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு ஒரு மாதிரி பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப ஹார்ட் ஆகுது. எனக்கு இந்த ஒரு பொண்ணு இப்படி சொல்கிறதே ஜங்குக்கு வந்துட்டு கோவம் வருதுனாக்கா ஜங்கு
ஜங்கு சொல்லியிருப்பாங்க ஜிம்முக்கு எப்படின்னா எல்லாரும் முன்னாடியுமே ஜிம்மை பற்றி ஜங்கு சொல்லியிருப்பாங்க. இவங்க ரியல் ஒய்ஃப்லாம் கிடையாது, இவங்க ஜஸ்ட் கான்ட்ராக்ட் ஒய்ஃப் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு மாதிரி சிரிச்சிருப்பாங்க. அந்த டைம் ஜிம்முக்கு ரொம்ப ஹார்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம ஜிம் கேட்குறாங்க, நீ தானே ஃபஸ்ட் சொல்ல உங்கள் காலேஜில் அப்படி சொல்லிட்டாங்க. ஜிம் சொல்லவும் ஜங்க் பார்த்துட்டு இருக்காங்க. அது சொல்கிறாங்க, சொல்ல நான் இப்போ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தான் சொன்னேன் அவ்வளோ தானே அப்படி ஜிம் சொல்கிறாங்க. ஜங்க் ஒரு மாதிரி இருக்கு, நான் அவனை ஹார்ட் பண்ணியிருக்கேன் அப்படி ஜங்குக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க, சரி ஓகே நான் பண்ணதாகவே இருக்கட்டும், அதுக்காக நீ எதுக்கு சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க, உனக்கு என்ன வேணும் அப்படி கேட்குறாங்க. அவள் இதுக்கு இந்த வீட்டில் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, அவன் ஃப்ரெண்டு ஓகேவா, அவள் எப்போ அங்கே வந்தாலும் இங்கே தான் ஸ்டே பண்ண ஓகேவா. ஜிம் சொல்கிறாங்க, ஜங்கு ஏற்றுக்கவும் இல்லை, ஆனால் எனக்கு பிடிக்கல சொல்கிறாங்க. பிடிக்கலனாக்கா நீ வந்துடுவேன் வெளில போய் ஸ்டே பண்ணிக்கோ சொல்கிறாங்க. ஏன்னா எனக்கு உனக்கு பிடிக்கலாக்கா நீ வெளில போய் ஸ்டே பண்ணிக்கோ சொல்கிறாங்க. நான் இதுக்கு வெளில போனது ஏன் வீடு தானே ஜிம் சொல்கிறாங்க. இப்போது ஜிம் பார்க்குறாங்க, அவருக்கு அதுக்கப்புறம் ஒரு எதுவும் பேச முடியல. அவர் பாட்டுக்கு வெளில போகிறாங்க. இப்போ நம்ம ஜிம் டக்கு ஜிம்மில் ஹக் பண்ணுறாங்க. இப்போது ஜிம் பார்க்க என்ன பண்ணுற அப்படி சொல்லி ஜிம் கேட்குறாங்க, நீ ஏன் இப்படி பேச மாட்டேன், நீ இக்னோர் பண்ணுற, ஏன் இப்படி வந்துட்டு எனக்கு வந்து ஒரு மாதிரி இன்சல்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறேன், நான் யாரும் இன்சல்ட் பண்ணல சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. இல்லை நீ அப்படி தான் பேசுகிறேன், இக்னோர் பண்ணுறேன், நான் அவாய்ட் பண்ணுறேன் ஏன் சொல்லி ஜங்கு கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறேன், நான் யாரும் அவாய்ட் பண்ணல ஓகேவா, அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ, உனக்கு எனக்கு அடுத்து கான்ட்ராக்ட் மேரேஜ் ஓகேவா, கான்ட்ராக்ட் முடிஞ்சுட்டு என்னோட போயிடும் ஓகேவா புரியுதா ஜிம் சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க, கான்ட்ராக்ட் மட்டும் தானே சொல்கிறாங்க, கான்ட்ராக்ட் மட்டும் தான் ஜிம் சொல்கிறாங்க. ஜங்கு ரொம்ப ஹார்ட் ஆகுது, ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்காங்க. அப்படிங்களா கோவமாக கேட்குறாங்க, நான் எதுக்கு மேலே கோவம் பண்ணுவோம், நீ யார் எனக்கு ஜிம் கேட்குறாங்க. ஜங்கு ரொம்ப ஹார்ட் ஆகிடுது. இப்போது ஜங்கு கொஞ்சம் தள்ளி வந்துட்டாங்க, நான் யார் உனக்கு அப்படி கேட்குறாங்க. ஜிம் கேட்குறாங்க, ஆமாம் நீ யார் எனக்கு ஜிம் கேட்குறாங்க. ஜம் பார்க்குறாங்க, நான் உன்னோட ஹஸ்பண்ட் இல்லையா அப்படி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, நீ ஹஸ்பண்டா, நான் உன்னோட ஒய்ஃபா ஜிம் கேட்குறாங்க. இப்போ ஜம் பார்க்குறாங்க, அதுதானே சொல்கிறாங்க, நீ தானே சொன்னேன் நான் அவனுக்கு ஒய்ஃபாக கிட்ட சொன்ன பர்சன் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உன்னோட டேஸ்ட்டுக்கு நான் வந்து செட் ஆக மாட்டேன் ஜிம் சொல்கிறாங்க. ஜங்குமானுக்கு அது சொல்கிறாங்க சொல்கிறாங்க. அது நான் ஃபோட்டோ பார்க்குறதுக்கு முன்னாடி சொன்னது சொல்கிறாங்க, ஃபோட்டோ பார்த்தேன் பார்க்கட்டேன்னு நீ சொன்னது உண்மை தானே சொல்கிறாங்க. ஜங்கு கம்மியாக இருக்காங்க. அது சொல்கிறாங்க, பாரு ஜங்கு கிட்டக்கு அதுக்கப்புறம் எதுவும் அட்வான்டேஜ் எடுத்துக்காது சரியா, நானும் உங்கள்கிட்ட எப்போ அட்வான்டேஜ் எடுத்துக்கிறது இது வரைக்கும், இதுக்கப்புறம் எடுத்துக்க மாட்டேன் ஓகேவா. என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து நீ சரியா நம்ம பார்த்துக்கிறேன். 6 மந்த் என் கூட இருக்கும் இல்லையா, 2 months முடிச்சுன்னா 4 month தானே நான் பார்த்துக்கிறேன் ஓகே. உனக்கு என்ன வேணாலும் கேள்வி, என்னன்னாலும் உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ பண்ண ஓகே, நான் எதுவும் ஸ்டாப் பண்ண மாட்டேன். இதுக்கப்புறம் உனக்கு பிடிச்ச மாதிரி இரு ஓகே. உங்கள் அப்பாவே கேட்டப்போ நான் அப்பாட்ட நான் பேசுகிறேன் ஓகே. ஜங்கு சொல்கிறாங்க. ஜங்கு ஒரு மார்க் என்ன சொல்கிறாங்க, உன்னோட அப்பாவே என்கிட்ட கேட்டால் கூட உன்னோட அப்பாட்ட நான் பேசுகிறேன் ஓகே. உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கலாம் ஓகே. இதுக்கப்புறம் யார் ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. எனக்கு கிளப்புக்கு போகலாம், பொண்ணு கூட எப்படினாலும் ஃபன் பண்ணி எப்படினாலும் ஃப்ளட் பண்ணு, யாருனாலும் எவ்வளோ மணி ஸ்பெண்ட் பண்ண முடியும், யாரும் கேட்க மாட்டாங்க ஓகேவா சொல்கிறாங்க. பைக் ரேஸ் பண்ணு இல்லை கார் ரேஸ் பண்ணி என்ன பண்ண ஓகே, உன்னை யாரும் கேட்க மாட்டாங்க. இதுக்கப்புறம் நீ யாரும் ஸ்டாப் பண்ணவே மாட்டாங்க, நீ ஃப்ரீடமாக இருக்கலாம் அப்படி சொல்லி சொல்கிறாங்க. ஜங்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஸ்டார்டிங்கில் எதுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ இப்போ வார்னிங் பண்ண ஒரு பர்சன் இப்போ வந்து எல்லாத்துக்கும் ஃப்ரீடம் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஜங்கு ஒரு மாதிரி என்ன சொல்ல வரேன்னு கேட்குறாங்க. உனக்கு பிடிச்சவன இரு நான் சொல்கிறேன் ஓகே, இதுக்கப்புறம் நீ யாரும் ஸ்டாப் பண்ண மாட்டாங்க, நீ ஹாப்பியாக ஓகேவா சொல்லிட்டு நம்ம ஜிம் சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க, அது சொல்கிறாங்க, நீ எத்தனை பிளேஸ்னாலும் போட்டுக்கோ, எந்த மாதிரி ட்ரெஸ்னாலும் பண்ணிக்கோ ஓகே, யாருனாலும் ஃப்ளட் பண்ணி யாருக்கு பண்ணாலும் இரு ஓகேவா சொல்கிறாங்க. நான் சொல்கிறாங்க, நீ என்னாலும் பண்ணிக்கோ ஜங்கு ஓகேவா, நான் அவனை எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படி ஜங்கு ஜிம் போயிடுறாங்க. இப்போ ஜங்கு ரொம்ப ஹார்ட்டாக இருக்குது. ஜங்கு பெட்டில் உட்காந்துடுறாங்க. ஏன் பேசுகிறான், இதுக்கு முன்னாடி இவன் தானே சொல்லுவான் அப்படி பண்ணக்கூடாது, வெளியில் உனக்கு தெரியல, நிறைய பேர் வந்து பழத்துக்காக அவங்க கூட இருக்காங்க, இவன் தானே சொல்லுவான், இப்போ எதுக்கு பேசுகிறான் அப்படி ஜங்கு ரொம்ப அழகாங்க. இவன் தானே பைக் ரேஸ்லாம் பண்ணக்கூடாது தப்பு, ஃபியூச்சர் ஸ்பாயிலான்னு சொல்லிட்டு இவன் தானே சொன்னா, இப்போ எப்படி பேசிகிட்டு இருக்கான் அப்படி சொல்லி ஜங்கு ரொம்ப அழகாங்க. அவர் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என் அப்பா கூட எங்கே ஸ்ட்ரிக்டாக இருப்பார், ஆனால் என்னை பற்றி எதுவும் புரிஞ்சிக்க மாட்டார், நான் என்ன ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு பணத்தை செலவு பண்ணுற அப்படி தான் நினச்சாரு. ஆனால் இவன் அப்படி இல்லை, எனக்கு அவன் எல்லாமே கொடுப்பான், பணத்தெல்லாம் கொடுப்பான், ஆனால் கரெக்டாக செலவு பண்ணி தான் சொல்லுவான். எப்போவுமே வந்து நான் ஹார்ட் பண்ணதே இல்லை, நான் தான் ஹார்ட் பண்ணியிருக்கானே, இன்றைக்கி ஏன் ஹார்ட் பண்ணுறான் திரும்பி என்னை பெஞ்சு எடுக்கிறான். ஜங்குக்கு ரொம்ப அழகு வருது, ஏன் இப்படி பேசிட்டு இருக்கான், எப்போ ஒரு பாசமாக தானே இருப்பான், நான் இன்சல்ட் பண்ண கூட அவன் என்கிட்ட கேரிங்காக இருப்பான், இப்போ ஏன் இப்படி பேசுகிறான். ஜங்குக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. சாப்பிட கூட கூப்பிடவே இல்லை, எப்போவுமே சொல்லுவான் சாப்பிட்டு சொல்லுவான், இன்றைக்கி ஏன் சாப்பிட சொல்லவே இல்லை. ஸோ ஜங்கு ரொம்ப அழகாங்க, உட்காந்து ரூம்லேயே உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. எனக்கே இவ்வளோ பெயினாக இருக்க வேண்டிய பேசாமல் இருக்குது. சரி ஜிம்முக்கு ஜங்கு ரொம்ப அழுதுட்டு இருக்காங்க. நான் அப்படி இருந்ததில்லை தெரியுமா, நான் இது வரைக்கும் யாருக்கும் அவங்களுக்கு அழுததே இல்லை, யாருக்கும் அவங்களுக்கு நினச்சது ஃபீல் பண்ணதே இல்லை அப்படி சொல்லி ஜங்கு தான் உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம்முக்கு போயிடுறாங்க. இப்போ நம்ம மெரின் வந்து ஃபுட்லாம் சர்வ் பண்ணுறா, யூனிட் உட்காந்துருக்காங்க, வாடா சாப்பிடலாம் சொல்லிட்டு. இப்போ நம்ம யூனிட் பார்க்குறேன், எங்கடா அவனை காணும் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க, அது சொல்கிறாங்க, அவனை காணும் சொல்கிறாங்க, தேரில் பசிக்கில் போட சொல்கிறாங்க. இப்போ நம்ம யூனிட் போகிற மாதிரி இருக்கு, என்னடா நீ பாட்டுக்கு இவ்வளோ கேரிங் கொடுப்பேன், புரியுது அவன் பண்ண தப்பு தான், என்னன்னு சொல்ல மாட்டேன், எனக்கே அவன் மேலே கோவம் இருக்குது தான், அவன் பண்ண சில விஷயங்கள் தான், ஆனால் ஃபுட் விஷயத்தில் அப்படி பண்ண சாப்பிட சொல்ல போக சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க, ஒரு மைடாண்டி கூப்பிட்டு ஜங்கு கூப்பிட்டு சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு ஒரு மைடாண்டி வராங்க, ஜங்கு தம்பி சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறவங்க என்ன அப்படின்னு கேட்குறாங்க. உங்களை ஜிம் தம்பி கூப்பிட்டாரு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, உங்களை ஜிம் தம்பி கூப்பிட்டாரு சாப்பிட்றதுக்கு நீங்கள் வாங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்குது, அது சொல்கிறாங்க, வா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கு நான் வரல, எனக்கு பசிக்கல சொல்கிறாங்க. இல்லைப்பா அவர் கூப்பிட்டாரு சொல்கிறாங்க, எனக்கு பசிக்கல சொல்லிட்டு ஜங்கு கூப்பிட்டுறாங்க. என்ன பண்ணுறாரு பார்ப்போம், இதுக்கு முன்னே சாப்பிடுன்னு சொன்னாக்கா அவன் ஃபீட் பண்ணுவான், வந்து எந்த கெஞ்சிட்டு இருப்பான் சாப்பிடுன்னு சொல்லிட்டு. இப்போ கேட்குறான்னு பார்ப்போம். ஜங்கு அப்படியே உட்காந்துக்கிறாங்க. எந்த
பக்கம் ஜிம்மின் வந்து சாப்பிடும். இப்படிலாம் இவங்களாம் ஃபுட்டை சாப்பிட்றாங்க. ஜிம்முக்கு வந்து ஃபுட்டும் சாப்பிட மனசே இல்லை. ஏன்னா இப்போ ஆப்போசிட்டில் ஜங்க் உட்காந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பாரு. இதெல்லாம் ஒன்று பேசிக்கிட்டு எனக்கு இதை பண்ணு அதை பண்ணு அப்படி சொல்லிட்டே இருப்பாரு. டெய்லியும் ஒரு இது கம்ப்ளைண்ட் நடக்கும் அவர்கிட்ட. இன்னைக்கு பார்த்தா பக்கத்தில் இல்லாத ஒரு மாதிரி ஜங்க் ஜிம்மு கஷ்டமாக இருக்குது, மனசே இல்லாமல் அப்படி சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஃபுட்டே சாப்பிட முடியல. அஜுமா நோட் பண்ணுறாங்க, யோனிச்சு நோட் பண்ணிருக்காங்க. மெரின் பார்த்தா ரொம்ப ஹாப்பியாக பேசிகிட்டே இருக்கா அவர்கிட்ட. நம்ம ஜிம்கிட்ட பேசுகிறா, யோனிச்சிட்டு பேசிகிட்டே சாப்பிட்ருக்கா. இல்லை அந்த பக்கம் ஜிம்மின் அரைக்குறையே சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. இப்போ அந்த பக்கம் போயிட்டு வந்துட்டு ஜிம்மின் தம்பி சொல்கிறாங்க, என்ன டீ சொல்கிறாங்க, அவருக்கு சாப்பாடு வேணாமான்னு சொல்கிறாங்க. அப்படியா சார், ஓகே சார், ஜிம்மி விட்டுறாங்க. இப்போ நம்ம ஜிம்மி தண்டா சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படி மேலே வராங்க. இந்த பக்கம் ஜங்க் பார்த்தா அப்படி பெட்டில் உட்காந்துருக்காங்க. டேஸ் வந்துட்டு அப்படி ஒரு மாதிரி வைப் பண்ணிக்கிட்டே கோவமாக உட்காந்துட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஜிம்மி பார்க்குறாங்க, அப்படி எதுவுமே சொல்லாமல் அந்த பக்கம் அந்த சைடில் வந்துட்டு படுக்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க, அவருக்கு ஒரு மாதிரி கோவம் அது கேட்கணும்னு தோணுது. என்னையே இப்படி கண்டுக்க மாட்டேன், என்னையே பேச மாட்டேன்னு கேட்கணும்னு தோணுது. ஆனால் என்ன கேட்குறது சொல்லிட்டு அமைதியாக இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம்மி தண்டா படுத்திருக்காரு. அவருக்கு மாதிரி கஷ்டமாக இருக்கான், சாப்பிடாம இருக்கான்னு சொல்லிட்டு அதையே நினச்சிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஜங்கு தானே மிட் நைட்டு ஆல்மோஸ்ட் அவரும் அதுக்கப்புறம் கேட்கவே இல்லை. மிட் நைட் ஆயிடுச்சு. ஜங்கு பார்த்தா ஒரு மாதிரி ஜிம்முக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் போயிருக்கு. என்னடா சொல்லிட்டு பார்த்தா நம்ம ஜிம்மோட ஸ்டமக்கிட்ட ஜங்கு தான் அவரோட ஃபேஸ் வச்சு மாதிரி ரப் பண்ணிட்டு இருக்காரு. அவரு இந்த தூக்கத்தில் பண்ணுற ஒரு ஹேபிட், ஜங்குவோட ஒரு ஹேபிட். எப்போதும் தூக்கத்தை வந்து ஜிம் பக்கத்தில் வந்துருவார் அவர். எவ்வளோ தான் ஜிம்மில் தள்ளி போனாலும் நைட்டில் இவர் வந்துட்டு அவர்கிட்ட ரோல் ஆகிறதும் வந்து ஹக் பண்ணுறதும் ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருப்பார். அவரோட கையை போடுறது, காலை போடுறது, இதெல்லாம் பண்ணுவார். இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க, அவருக்கு மாதிரி இருக்கிற ஜங்கு கொஞ்சம் பசி சரி சாப்பிடவே இல்லை, நல்லா தூங்கவே மாட்டேங்கிறாரு. சார் ஜிம்முக்கு புரியுது, ஜிம் தான் எந்திரிக்கிறாங்க. ஜங்கு தூங்கிட்டு இருக்காங்க, கீழே கவுட் பண்ணிக்கிட்டு கீழே படுத்துருக்காரு. பெட்டுக்கிட்ட ஆல்மோஸ்ட் கீழே விழுந்துருவார் போல. இப்போ ஜிம் தான் ஜங்கு கொஞ்சம் கரெக்டாக படுக்க வச்சுட்டு இப்படிலாம் கீழே கவர் பண்ணிட்டு கீழே வராங்க. வந்துட்டு கிச்சனுக்காக போயிட்டு மில்க் ரெடி பண்ணிட்டு வந்துட்டு ஜங்கு தூங்கிட்டு இருக்காங்க. போய்ட்டு எழுப்புறாங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு தான் வாய்ஸ் ஓப்பன் பார்க்குறாங்க. அந்த மிளகு குடி சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க, வேணாம் சொல்கிறாங்க. இங்கே பாரு சாப்பிடாம படுத்துருக்காத, உங்க தூக்கம் சரியாக வரல இருந்தால் குடி சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க, நீ ஏன் இதை விட்டு தள்ளி போகிற அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க, இங்கே பாரு நம்ம கான்ட்ராக்டில் என்ன இருக்கும் அதெல்லாம் பண்ணுறேன், ஓகேவா, சீக்கிரமே நீ கான்ட்ராக்ட் கூட நம்ம வீட்டோட போயிடும், ஓகேவா, அதுக்கப்புறம் பழகிக்கும், எனக்கு அதை நல்லது உனக்கு அதை நல்லது சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் டெஸ்ட் பண்ண மாட்டேன், ஓகே, உங்கள்கிட்ட எதுவும் நான் வந்து ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். சார் ஜிம் சொல்கிறாங்க, இதை பண்ண அதை பண்ணி இப்படி அப்படிலாம் சொல்ல மாட்டேன், நீயே வச்சுட்டு பையன் உனக்கே தெரியுது, நான் தான் அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். சார் ஜிம் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, ஆமாம் நான் சின்ன பையன் நினச்சி தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், நீ அப்படிலாம் கிடையாது சொல்கிறேன், நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ ஜிம் சொல்கிறாங்க, ஜங்கு ரொம்ப ஹார்ட் ஆகுது. இப்போ நம்ம ஜிம் தான் அந்த மில்க் அப்படி சொல்லிட்டு கொடுக்குறாங்க. ஹேண்ட் அந்த ஜங்கு வந்து மில்க் வாங்கி ஓரமாக வச்சுக்கிட்டு இப்போ அப்படி ஜிம் வந்து நின்றுருக்காரு. ஜங்கு வந்து பெட்டில் உட்காந்துருப்பாரு. அப்படி ஹக் பண்ணிக்கிறாங்க. அவர் ஹிப்பு கிட்ட அவர் பேச வச்சுட்டு ரொம்ப அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பேசாது, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சொல்கிறாங்க. அங்கே பாசிட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஜிம்முக்கு பேசாத, எனக்கு ரொம்ப அழுகே வந்துட்டு யாருக்காகவும் அழுதே தெரியுமா, அந்த ஜங்குக்கு யாருக்காகவும் அழமாட்டான், நீ ஏன் அழ வைக்கிற அப்படி சொல்லிட்டு ஜங்கு ரொம்ப அழகாங்க. தயவு செஞ்சு இப்படி பேசாத, நீ வந்துட்டு எனக்குன்னு நினைக்கிறேன், யாருக்கு அப்படி யார்கிட்டையும் பேசக்கூடாது, சரியா, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, நீ ஏன் என்னோட தள்ளி போகிற, என்னையும் அது வார்னிங் பண்ண மாட்டேன்னு சொல்கிறேன், ஏன் கண்ட்ரோல் பண்ண மாட்டார். ஜிம் கேட்குறாங்க. இப்போ ஜிம்மில் கூட்டியே சொல்லியிருக்காங்க, கண்ட்ரோல் பண்ணிட்டு பாரு இதான் நல்லது, ஓகேவா, நீ என்கிட்ட தள்ளிடு, நானும் விட்டு தள்ளி தான் இருப்பேன், ஓகேவா, நீ சீக்கிரமே விட்டு போகலாம், எனக்கு நல்லா இருக்கும் சொல்கிறாங்க. நான் விட்டு போகணுமா ஜங்கு கேட்குறேன். ஆமாம் எனக்கு என்னோட போகணும் அப்படின்னு சொல்லி ஜிம் தான் ஜங்கு வந்து ஃபோர்ஸ் பண்ணி ஒரு ஹெல்ப் வந்து ஒரு ஹேண்ட் எடுத்துகிட்டு வந்து அந்த பக்கம் படுத்துடுறாங்க. ஜங்கு அழுதுகிட்டே உட்காந்துருக்காரு. மில்கே குடிக்க மாட்டாங்க. ஜிம்முக்கு ரொம்ப டேஸ்ட் வந்துட்டு இருக்கு. அவருக்கு ரொம்ப பாசம் இருக்குது ஜங்குக்கு மேலே. ஆனால் ஜங்கு வந்துட்டு அந்த லைஃப் வந்து பிடிக்கலன்னு சொல்லியிருப்பாரு. அது அவர் சொன்ன சில விஷயங்கள் வந்து ஜிம்முக்கு இப்போ ரொம்ப ஹார்ட் ஆகுது, வேண்டாம், இவங்க வந்துட்டு இப்போ இப்படி இருப்பான், கொஞ்சம் டேஸ் பண்ண மாறிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம் நினைக்கிறாங்க. இப்போ வந்து ஒரு மாதிரி இருக்கான், நாளைக்கு நம்ம நல்லா பேசணும்னாக்கா பழையபடி நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம், ஹார்ட் பண்ணுவோம், அவனுக்கு வந்துட்டு லைஃபோட வேல்யூ புரிய மாட்டேங்குது, நம்ம வந்துட்டு இது கண்ட்ரோல் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஜிம்மில் அப்படி அமைதியாகிறாங்க. இந்த பக்கம் ஜங்கு ரொம்ப அழகாங்க, தேம்பி அழகாங்க. ஜிம்மில் அது காது கொடுத்து கேட்கணும், அவருக்கு அவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்குது. ஜங்கு அழகுது, அமைதியாக இருக்காங்க. இப்போ ஜங்கு வந்துட்டு ஜிம்மின்னு அப்படி கூப்பிட்றாங்க. ஜிம் பார்க்குறாங்க, என்னன்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாங்க. இப்போ ஜங்கு படி ஜிம் இப்படி டச் பண்ணுறாங்க. ஜிம் எதுவும் சாம அமைதியாக படுத்துருக்காரு. இப்போ ஜங்கு வந்துட்டு அழுதுகிட்டே கிஸ் பண்ணுறாரு. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க, ஜிம் பார்க்குறாங்க, கொஞ்சம் டேப் பண்ணலாம் டேப் பண்ணுறாரு, விட சொல்லி. ஆனால் அவர் விடுறதில்ல, அவர் டீப்பாக கிஸ் பண்ணுறாரு, கிஸ் பிரேக் பண்ணுறாரு. நீ எனக்கு ஜிம்மின் ஜங்கு சொல்கிறாங்க, அங்கே பாரு சொல்கிறாங்க, நான் என்னனாலும் பண்ணிட்டு போகிறேன், நீ என்னனாலும் இவ்வளோ என்கிட்ட சொல்லு, நான் வந்துட்டு நான் தப்பு பண்ணுறேன்னு சொல்ல மாட்டேன், நான் ரவுடி தான், நான் பொறுக்கி தான், எல்லாமே பண்ணுவேன் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் நான் மற்றபடி உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன் ஜிம்மி, எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீ எனக்கு மட்டும்தான், நான் திட்டினாலும் என்ன பண்ணணும் என் கூட தான் இருக்கேன், நீ எல்லாமே பண்ணியிருக்கேன், எனக்கு சரியான எனக்கு என் அப்பா அம்மாவை கூட இருந்ததை விட உன் கூட ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், ப்ளீஸ் ஜிம்மி விட்டு போயிடாது, என்ன திட்டி அடிச்சு கொண்டாலும் பண்ணிட்டு பேசாமல் இருக்கிறது இக்னோர் பண்ணாத. ஜங்கு ரொம்ப அழகாங்க. ஜிம்முக்கு இப்போ என்ன சொல்ல இப்போ என்ன பண்ணணும் ஜிம்மு கேட்குறாங்க, என்கிட்ட பேசு அப்படின்னு சொல்லி ஜங்கு கேட்குறாங்க. ஃபஸ்ட் அந்த மில்கை குடி சொல்கிறாங்க, எனக்கு அது வேண்டாம் சொல்கிறாங்க, மில்கை குடிச்சா நான் பேசுகிறேன் சொல்கிறாங்க. குடிச்சா பேசுறியா ஜம் கேட்குறாங்க. சொல்கிறாங்க. இப்போ டக்குன்னு ஜங்கு கொடுத்து அந்த மில்க் அவசரமாக குடிக்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு, குடிச்சிட்டு சொல்லிட்டு அந்த மில்க் அவர் ஓரமாக வைக்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க, இங்கே பாரு நான் உனக்கு ஃபோர்ஸ் பண்ணல, ஓகேவா, நீ உனக்கு பிடிச்ச மாதிரி இரு சொல்கிறாங்க. எனக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு ஒன்று தான் பிடிக்கும், நான் உனக்கு பிடிச்ச மாதிரி மாறி
பண்ணிடுறேன். நீ சொல்கிறத கேட்குறேன் உனக்கு என்கிட்ட நீ பேசு, நீ பேச வைக்கணும் கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. இங்கே பாரு ஜங்குக்கு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, நான் வந்துட்டு சொல்கிறாங்க, நீ சொல்கிறாங்க நான் 100% லவ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஜங்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன சொல்கிறாங்க, நான் 100% லவ் பண்ணுறேன் ஓகேவா, எனக்கு உனக்கு பிடிக்கும் சரியா, இல்லை என்னோட அப்பாவோட ஃப்ரெண்டோட பையனும் எனக்கு பிடிக்கும், எனக்கு அவ்வளோதான், அதை தாண்டி உங்ககிட்ட எனக்கு எதுவும் இல்லை ஓகே. எனக்கு ஒரு தடவை பார்த்துக்குன்னு தோணுச்சு, அங்கிள்கிட்ட ஒரு ரிக்வஸ்ட்டாக கேட்டாங்க, நான் அதை பண்ணியிருக்கேன் அவ்வளோதான். மற்றபடி என் லைஃப் லாங் எனக்கு வந்து உணவு என் கூட வச்சுக்க முடியாது ஓகேவா, நானும் கூட இருக்க முடியாது. எனக்கு ஒரு லைஃப் இருக்குது, எனக்கு ஒரு பர்சனை பிடிக்கும், நான் லவ் பண்ணுறேன் ஓகேவா. அந்த பர்சனே நான் ஃபியூச்சர் ஹஸ்பண்டாக வர போகிறாங்க ஓகே அப்படி சொல்கிறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் அவன்கிட்ட சொன்னதில்லை. ஏன் அப்படின்னாக்கா, நீ வந்து படிக்கிற பையன், கொஞ்சம் நீயே வர மாதிரி இருக்க, உங்ககிட்ட என் லைஃப் பற்றி இப்போ சொல்ல வேணாம் எனக்கு தோணுச்சு, தானே சொல்லலை இது வரைக்கும் ஓகேவா. இன்றைக்கி எனக்கு கிஸ் பண்ணிட்டேன், அந்த ரீசனால தான் இப்போ நான் சொல்கிறேன். இதுக்கப்புறம் இது பண்ணக்கூடாதுக்காக தான். நல்லா கேட்டுக்கோ, நான் 100% லவ் பண்ணுறேன். உனக்கு அவங்க ரொம்ப தெரிஞ்ச ஒரு பர்சன் ஓகே, ரொம்ப சின்சியர் லவ் பண்ணிட்டு இருக்கேன். அவங்க தான் எனக்கு வந்து ஃபியூச்சர் ஹஸ்பண்டாக வர போகிறவங்க ஓகேவா. நான் வந்துட்டு அவங்ககிட்ட ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தா உன்னை சேஞ்ச் பண்ணலாம் சொல்லிட்டு சொல்கிறாங்க. எனக்கு ரிலேட்டடாக என் அப்பா சொல்கிறாங்க, என்ன பேசுகிறேன் அவங்க சொல்கிறாங்க. சாரி, எனக்கு ரிலேட்டடாக வேறு யாரும் சொல்கிறேன், அவனுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சன் ஓகேவா. அவங்க தான் என்னுடைய ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் ஓகே. நான் லவ் பண்ணுறேன். அவங்களுக்காக தான் நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஓகேவா. அவங்க சம் சிச்சுவேஷனால இங்கே இல்லாமல் இருக்காங்க. அவங்க சீக்கிரமாக அவங்க மிஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டு வருவாங்க. வந்ததுக்கப்புறம் ப்ராப்பராக நான் வந்துட்டு அவங்கள்ட்ட மூவ் ஆன் பண்ணால் அவங்ககிட்ட போய் ஆகணும் சரியா. அதுக்குள்ளே உன்னை சரி பண்ணி கொடுக்க வேண்டிய என்னோட டியூட்டி ஓகேவா. மற்றபடி சொல்கிறாங்க சிங்கன்னு சொல்கிறாங்க. இதை வந்துட்டு நான் ஸ்டார்டிங் சொல்லியிருக்கணும் ஜாங்க ஓகேவா, தப்பு ஏமல் தான் ஓகேவா. நான் வந்துட்டு நாளைக்கு சொல்கிறேன், என்னோட லவ் ஸ்டோரி நாளைக்கு நான் வந்துட்டு சொல்கிறேன் ஓகேவா. அதுக்கப்புறம் நீ புரிஞ்சுப்போ ஓகேவா. நான் உன்னை சரி பண்ண நினச்சிவேன் ஓகே, அவங்க சரி பண்ண நினச்சதை தவிர மற்றபடி உங்க கூட எனக்கு எதுவும் இல்லை சரியா, புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சொல்கிறாங்க. ஜவுக்கால ஏற்றுக்க முடியல, ஏன்னாக்கா ஜவுக்கு ஒரு மாதிரி பார்த்துருக்காங்க. அப்போ நீ எனக்கு இல்லையா ஜவு பார்த்துருக்காங்க. இப்போது சின்ன பார்க்குறேன் குட் நைட் அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி சிக்ஸ் ஒரு மாதிரி டேப் பண்ணி கொடுத்து படுத்துறாரு. இது நெக்ஸ்ட் பார்ட் பார்க்குறேன் ஓகே. பாய் டேக் கேர் எவரிவன்.